ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். ஸ்ரீ ராமச்சந்திரனை விடியற்காலையில் வணங்குவோம். சீதையோட கூடிய ராமனுக்கு பெருமை சொல்ல ஒண்ணாது. அப்படிப்பட்ட ராமனை சீதை பிரிய போகிறாள். அவர்கள் பிரிந்தார்கள் என்பது கிடையாது. எப்போதும் மகாலட்சுமி பகவானுடைய திருமார்பை விட்டு பிரியாமலே எழுந்தருளி இருக்கிறாள். ஆனால் ராட்சசர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காகத்தான் சீதை பிரிய நேரிட்டது. ராவணன் சீதையை தூக்கி போகிறான். அதற்கு முன்னால் இப்போது நாம் பார்த்து வரும் கட்டம், மாயமான் பொன்மான் மாரீச்சனன் பின்னே ராமன் சென்றான். சீதைக்காக அந்த மானை பிடித்து வர ஆசை கொண்டான். ஆனால் அது உண்மையான மான் அல்ல, மாரீச்சன். ராமனை வஞ்சித்து ஏமாற்றி வெகு தூரத்துக்கு அப்பால் கூட்டி போவதுதான் அவனுக்கு இடப்பட்ட பணி. அதன்படிக்கு அவன் நடந்தான். இதற்காக காத்திருந்த ராவணன், லக்ஷ்மணன் எப்போது செல்வான், நாம் எப்போது வந்து சீதையை தூக்கி போகலாம் என்ற எண்ணத்தோடே வெளியே இருந்தான். இப்ப நாம இந்த கட்டத்தை தான் 45வது சர்க்கத்தில் பார்க்க வேண்டும். இன்று முதல் சில நாட்களுக்கு காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி போகும் நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஐயங்கார் குளம் என்னும் கோயிலை அடைந்து இங்கே சஞ்சீவராய சுவாமி, ஆஞ்சநேயர், கோதண்டராமர் ஆகியோர் எழுந்தருளி உள்ளனர். அவர்களையும் தரிசித்துக் கொண்டே ஆரண்ய காண்டத்தில் உள்ள சில சர்க்கங்களை பார்ப்போம். மிக பழமையான கோவில். 1548ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. இத்திருக்கோயில் ஐயங்கார் குளம் என்னும் ஊரில் உள்ளது. மிக பெரிய கோயில். ஓரொரு சிற்பமும் கல்லும் பழமையை பறைசாற்றுகின்றன. இத்திருக்கோயிலின் வரலாறு கேட்டால், ராமனுக்கும் ராவணனுக்கும் இலங்கையில் போர் நடந்து வந்த போது இலக்குவன் ஆயுதத்தால் அடிபட்டு கீழே விழுந்தார். அவருடைய மயக்கத்தை தெளிவிக்க முடியவில்லை. அப்போது ஆஞ்சநேயர் சஞ்சீவி பர்வதத்தை போய் எடுத்து வந்தார். அதை தூக்கி கொண்டு வரும் வழியில் அந்த மலையின் ஒரு துண்டு இவ்விடத்தில் விழுந்தது. அதே இடத்தில் ஆஞ்சநேய சுவாமி தானே தோன்றி சஞ்சீவராயராக காட்சி கொடுக்கிறார். கிருஷ்ணதேவராயருடைய காலத்தே இத்திருக்கோயிலில் பல திருப்பணிகள் நடைபெற்றன. மிக பெரிய கோயில். கோயில் எவ்வளவு பெரியதோ அதைவிட பல மடங்கு பெருத்த சுமார் 133 ஏக்கர் இருக்கும் பெரிய ஏரி இந்த கோயிலுக்கே அழகு சேர்க்கிறது. கோவிலுடைய சுற்றுப்புற பிராகாரத்தை தரிசிக்கிறோம். உள்ளே நுழையும் போதே ராஜகோபுரம் வரவேற்கிறது. கோபுரத்தை சுற்றிலும் 4 திசையிலும் கோயிலையே சுற்றி பிராகாரம் உள்ளது. பிராகாரம் முழுவதும் அழகான கல் தூண்கள். ஓரொரு தூணிலும் சிற்பம் வடிக்கப்பட்டுள்ளது. இந்த நீண்ட பிராகாரத்தை தரிசிக்கும் போதே
இதில் பெருமான் புறப்பாடு கண்டருளி முன்னும் பின்னுமாக வேகமான நடை. கோயிலிலே பெருமானுடைய நடையழகு சேவித்திருப்போம். அதை போல இங்கு நடை போட்டு கொண்டு வந்தால் பேரழகாக இருக்கும். காண கண்கோடி வேண்டும், யாருடைய மனமும் பறிபோகும். அப்படி பெருமானை தன்னிடத்திலே நடையழகு பயில விடுகிற நீண்ட பிராகாரங்கள், அங்கிருக்கும் சிற்ப வேலைப்பாடுகள், இவற்றையெல்லாம் என்று தரிசித்துக் கொண்டோம். இத்திருக்கோயிலுக்கு காஞ்சி தேவப்பெருமாளோட ஒரு முக்கிய தொடர்பு உள்ளது. அதை என்னங்கிறதை நாம் நாளை சந்திக்கும் போது பார்ப்போம். இப்போதைக்கு ஆரண்ய காண்டத்தின் 45வது சர்க்கம். ராமன் மாயமான் பின்னே சென்றான். மான் இறக்கும் போது ஹா சீதே, ஹா லக்ஷ்மணா என்ன ராமனுடைய குரலிலேயே சொல்லிக்கொண்டு கீழே விழுந்தது. இந்த குரல் சீதையின் காதுகளில் பட்டு ராமனுக்குத்தான் ஏதோ ஆபத்து வந்து விட்டது என்று பயந்தாள். ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடிய நியாயமான பயம். என்னதான் கணவனுடைய அருமை பெருமகள் தெரிந்திருந்தாலும் அவனுக்கு என்னாகி இருக்குமோங்கிற துன்பம், ஒரு கவலை ஒரு மனைவிக்கு கண்டிப்பாக வரும். அதுதான் சீதைக்கும் வந்தது. ஆகவே அவள் லக்ஷ்மணனை பார்த்து, நீ இங்கு நிற்காதே, வேகமாக போ, உன் அண்ணனை காப்பாற்று, இங்கு நான் என்னை பார்த்து கொள்ளுகிறேன் என்று கூறினாள். முதலில் இலக்குவன் மறுத்தான். ஆனால் சீதையினுடைய சுடு சொல் பொறுக்க மாட்டாமல் இலக்குவன் ராமன் பின்னே சென்றான். சென்றதே குற்றமாயிற்று. ராவணன் வந்தான், சீதையை தூக்கி போகிறான். இப்ப லக்ஷ்மணனை சீதை ராமன் பின்னே போகச் சொல்ல போகிறாள். அதற்காக சில கடுமையான வார்த்தைகள் பேசி உள்ளாள். அதைத்தான் இந்த சர்க்கத்தில் பார்க்க போகிறோம். ஆர்த்தஸ்வரந்து தம் பர்த்துகு விஜ்ஞாய சதிருஷம் வனே உவாச்ச லக்ஷ்மணம் சீதா கச்சஜானீஹி ராகவம். ஹே லக்ஷ்மணா, கச்ச, புறப்பட்டு போ. இதோ உன் அண்ணனுடைய குரல் கேட்கிறது பார்த்தாயா? அவருக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கிறது, அதனால்தான் உன்னை கூப்பிடுகிறார். நான் இங்கே இருக்கிறேன், நீ வேகமாக போய் அண்ணனை காப்பாற்று. தமுவாச்ச ததஸ்தத்ர க்ஷுபிதா ஜனகாத்மஜா சௌமித்ரே மித்திரரூபேண பிராதுஸ்துவமசி சத்ருவது ந ஜகாம ததோக்தஸ்து பிராதுர் ஆக்ஞாய சாசனம். லக்ஷ்மணன் சீதையினுடைய வார்த்தையை கேட்ட உடனே புறப்படவில்லை, நின்றான். 2 காரணங்கள். அண்ணனுடைய ஆணை, இங்கிருந்து சீதையை காப்பாற்ற வேணும் என்று. அவர் ஆணையை மீறி நான் எப்படி செய்வேன்? அவர்தான் அரசன், அரசனுடைய ஆணையைத்தானே பிரஜை காப்பாற்ற வேண்டும். அவர் ஆணையிட்டிருக்கும் போது நான் போக முடியாது. இது முதல் எண்ணம். அடுத்தது, இங்கே சீதையை தனியே விட்டு போனால் அவளுக்கு ஆபத்து. இங்கே நாம் 14,000 ராட்சசர்களை கொன்றபடியால் அவர்களுக்கு வேண்டியவர்கள் வஞ்சம் தீர்க்க காத்திருப்பார்கள். சீதையை தனித்து விடக்கூடாது. பெண் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இயலாது. இது 2வது கருத்து. மேலும் 3வது கருத்து, ராமனுக்கு ஓர் ஆபத்தும் வாராதே. இந்த குரல் பொய்க் குரல், இது மாயமான் மாரீச்சனின் குரல். ஏதோ வித்தை நடக்கிறது, ஏமாற்று திட்டம் நடக்கிறது என்பதும் இலக்குவனுக்கு புரிந்தது. ஆகையால் போகாமல் நின்றான். ஆனால் அவன் நின்னதைக் கண்ட சீதை கோபப்பட்டு, ஏன் இலக்குவன் போகாமல் இருக்கிறான்? போக வேண்டிதானே? தன்னுடைய கணவனுக்கு ஆபத்து, தம்பியால் காப்பாற்ற முடியும், ஆனால் போகாமல் நிற்கிறானே என்று சீதை உள்ளம் பதைத்தாள். பதைப்பதை சொல்லி இருக்கலாம், ஆனால் இயற்கையான பதைப்பு சட்டென்று கடுமையான வார்த்தைகளாகத்தான் வரும். என்னதான் நாம் செய்திருந்தாலும் அந்த தப்பான வார்த்தைகள் தான் உலகத்தில் நிலைக்கும், கடைசி வரைக்கும் நம் பெயரை கெடுத்துவிடும். அப்படித்தான் சீதை சில வார்த்தைகளை கூடிவிட்டாள். தமுவாச்ச ததஸ்தஸ்திர க்ஷுபிதா ஜனகாத்மஜா. கோபப்பட்ட சீதை அந்த இலக்குவனை பார்த்து கூறுகிறாள், சௌமித்ரே மித்திர ரூபேண பிராதுஸ்துவமசி சத்ருவது. நீ நண்பனின் உருவத்தில் இருக்கும் பகைவன். இந்த வார்த்தை கேட்கவா இலக்குவன் இவ்வளவு காலம் கூட வந்திருக்கிறான்? தன் அரச போகத்தை விட்டு, கைப்பிடித்த ஊர்மிளா மனைவியை விட்டு, எந்த ஒரு சுகத்துக்கும் ஆசைப்படாமல், ந தேவலோகாக்கிரமணம் நாமரத்வம் அகம் விருணே
தேவலோகமோ அமரத்துவமோ எந்த லோகமும் வேண்டாம் என்று ராமனே அனைத்தும்னு வந்திருக்கும் இலக்குவன். ஆனால் அவனை பார்த்து இப்படி கூறுகிறாள், நீ நண்பனுடைய வேஷமிட்டு கொண்டிருக்கும் விரோதி, நீ பிராதாவே அல்ல, நீ கூட பிறந்தவனா, இச்சசித்வம் வினஷ்யந்தம் ராமம் லக்ஷ்மணம் அத்கிருத்தே, நீ என்னிடத்தில் தவறான ஆசை கொண்டிருக்கிறாய். ஓர் பரதன் நாட்டில் ஆசைப்பட்டான், மற்றொரு தம்பி நீ என்னிடத்தில் ஆசை கொண்டிருக்கிறாள். இதை கேட்ட தேவர்களெல்லாம் ஆகாயத்தில் நடுங்கினார்கள், ரிஷிகளெல்லாம் தவித்தார்கள், வன தேவதைகளெல்லாம் துடித்து போயின. இப்படியுமா லக்ஷ்மணன் ஒரு பேர் கேட்டுக்கொள்ள வேண்டும்? ஆனால் உரிமை உள்ளவள், ஜகத்துக்கு தாயார் சீதை, அவள் பேசினால் கேட்டுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதுதான் நமக்கு வர வேண்டிய மனப்பக்குவம். மிக பெரியவர்கள், நமக்கு அனைத்து நன்மைகளும் செய்கிறவர்கள், ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் அதை கேட்டுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எதிர்த்து பேசுவது கூடாது. இந்த நல்லெண்ணம் நம்ம ஒத்தொத்தரிடத்திலையும் வளர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு யாரும் இன்னார் சொன்னார் நாம கேட்டுக்கிறோங்கிற வரமுறையே இல்லாமலே போய்விட்டது. யாரும் ஒரு சொல்லும் சொல்லிவிடக் கூடாது. எல்லாருக்கும் செய்வதற்கு தான் உரிமையும் கடமையும் உண்டே தவிர சொல்லுவதற்கு கிடையாது. வேணும்னா உதவி செய்யலாம், நான் உதவி கேட்கவில்லை, உதவினோங்கிறதுக்காக நீங்க ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. இதுதான் இன்றைக்கு லோகத்தின் நிலைமை. ஆனால் அந்த நிலைமை நன்மை பயக்காது. அதை நாம் தான் புரிந்து கொள்ளணும். பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் சொல்லவில்லையா, எதிர்த்து பேசாமல் இருக்க வேண்டும். பணிவோட நம் கருத்தை சொல்லலாம், அவ்வளவுதான் இயலும். அதுக்குன்னு இவர்கள் என்னமோ இன்னிலேருந்து கெட்டவர்கள்ங்கிற போலே நம்ம பார்க்க முடியும், அது கூடாது. சீதை கூறுகிறாள், லோபாத்து மத்கிருத்தே மூனம் நானுகச்சசி ராகவம், என் விஷயமா இருக்கிற பேராசை, அதனாலதான் ராமன் பின்னே போகாமல் நிற்கிறேன். வியசனன் தே பிரியம் மன்னே ஸ்னேகோ பிராதரி நாஸ்தித்தே, உனக்கு அண்ணனிடத்தில் அன்பில்லை, அண்ணன் இறப்பதை பற்றி உமக்கு கவலையே இல்லை. தேன திஷ்டசி விஸ்ரப்தம் தமபஷன் மகாத்யுதின், அந்த ராமனை கூட கண்டுகொள்ளாமல் என்னையே பார்த்து கொண்டு இங்கு நிற்கிறீரே என்றெல்லாம் சீதை பேச லக்ஷ்மணன் கஷ்டப்பட்டு பதில் கூறுகிறார். அசக்கியஸ்தவ வைதேகி அசக்கியஸ்தவ வைதேகி பர்த்தா ஜேதும் ந சம்சயா தேவி தேவ மனுஷேஷு கந்தர்வேஷு பதஸ்திரிஷு. இங்கதான் ஒரு அழகான கருத்தை நாம் நோக்க வேண்டும். இப்படி தேவி கடுமையாக பேசியிருக்கிறாள். உடனே நாம இருந்தா என்ன பதில் கூறுவோம்? எனக்கு அதை போல் எண்ணங்கள் எல்லாம் கிடையாது, நீர் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறீர். நான் ஆறு தெரியுமா? உமக்கு முன்னால் இருந்து ராமனை தெரிந்தவன். அடுத்த வார்த்தை லக்ஷ்மணரை தானே சொல்லியிருக்கணும். நீர் மனைவி ஆனன்னிலிருந்து தான் ராமனை தெரியும், எனக்கு பிறந்தன்றையிலிருந்து ராமனை தெரியும், எனக்கு அன்பா உமக்கன்பான்னு நாம சண்டைக்கு போயிருப்போம். ஆனா லக்ஷ்மணன் அதை பத்தி பேசவே இல்லை. அவர் பதில் கூறுவது சீதையினுடைய பயத்துக்கு. சீதை, ராமனுக்கு என்ன வந்து விடும்னு பயப்படுகிறாய் அல்லவா? அது ஒன்றும் வராது. அவன் நெருப்புக்கு நெருப்பு, தண்ணீருக்கு கடவுள், வீரனுக்கு வீரன், அவனுக்கு யாரும் எந்த தீங்கும் செய்ய முடியாது என்ற அந்த பயத்துக்குத்தான் பதில் கூறுகிறான். இதுதான் நம்முடைய நல்லெண்ணம், இதுதான் நல்ல நடத்தை. ரெண்டு விஷயம் இப்ப லக்ஷ்மணன் நோக்கி வந்துள்ளன. ஒன்று, ராமனுக்கு என்ன ஆயிருக்குமோங்கிற சீதையினுடைய பயம். இன்னொன்னு, அந்த பயத்தால் பிறந்த கோபத்தால் வந்த சுடு சொல். இந்த ரெண்டு லக்ஷ்மணன் நோக்கி வர நாம இருந்தா அவருடைய மூலம் காரணம் பயத்தை விட்டுடுவோம், அதை பேசவே மாட்டோம். என்னை எப்படி தப்பா பேசலாம், இதுக்குத்தானே நாம பதில் சொல்ல ஆரம்பிப்போம். ஆனா லக்ஷ்மணன் அதுக்கு பதில் கூறவே இல்லை. ஏன்னா அது ஒரு சின்ன ஜுரம் போலே விட்டுடலாம். ஆனா உள்ள வியாதி இருக்கே, ராமனுக்கு என்ன வந்து விடுமோன்னு பயம். அந்த பயத்தை முதல்ல போக்கணுங்கிறதுக்காக சீதையை கவலைப்படாதே, ராமன் இன்னார்னு உனக்கு தெரியாதா, நான் சொல்ல வேண்டுமா? வீரர்களில் வீரன், ராட்சசேஷு பிசாச்சேஷு கிண்ணரேஷு மிருகேஷு ச. ராட்சசன், பிசாசம், கிண்ணரம், மிருகங்கள், தானவர்கள் என்னென்ன உண்டோ, எத்தனை தீய சக்திகள் இருந்தாலும் ராமனை தீண்ட முடியாது. யோ ராமம் பிரதியுத்தேத சமரே வாசவோபவம் அவத்திய சமரே ராம நைவம் துவம் பக்தும் அருகசி. ஒரு நாளும் ராமனை யாரும் ஜெயிக்க முடியாது. ஏன்? ஒரு கீரல் கூட ராமனுக்கு உற்பத்தி பண்ண முடியாது. சீதே, அந்த பயம் உனக்கு வேண்டாம். அப்ப ராமனுக்கு ஒண்ணு ஆகாதுங்கிற தைரியம் வந்துவிட்டால் அப்ப சீதை சமாதானம் அடைவாள். அப்ப கடும் சொல் பேசினது தன்னடையே விட்டு போயிடும். என் அழகான அப்ரோச் பத்திட, அதை எப்படி அந்த ஆபத்தை அவன் அணுகுகிறான்ங்கிற அணுகுமுறைதான் முக்கியம். லக்ஷ்மணன் எடுத்து கூற வேண்டியதை சொன்னார்.
இனி சீதை என்ன பதில் கூறுகிறாள்னு பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.